இந்த பயணத்தில் முதன்முறையாக டெல்லி போன பயணத்தில் காங்கிரஸ் ஆதரவோடு தான் எங்கள் அரசு நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பயணம் என்பது காங்கிரஸ் தலைவர்களை இவர் பார்க்காமல் வந்ததும் ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். 5 எம்எல்ஏ சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் நிற்குது இன்றைக்கி. ஆகவே இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பயணத்தில் இவர்கள் பெரிதாக எதை சாதித்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய சிக்கல் தான் இப்பயும் இருக்குது. வெளிப்படைத்தன்மை அரசிடம் இல்லை. முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லணும். ப்ரெஸ்ஸை அவர் முதலமைச்சரை பார்க்கலையா, சீனியர் மினிஸ்டர்ஸ் யாராவது பார்க்கணும், இல்லை சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும். என்ன நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க, அவங்க என்ன சொன்னாங்க. இது சம்பிரதாய முறையை தாண்டின விஷயங்களாகவும் அது இருக்கணும். ஆக்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரலை. ஸோ இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயிண்டிங் விசிட்டு தான் எனக்கு படுது. இது இன்னமும் சிறப்பாக அமைந்திருக்கலாம். அதை இவர்கள் ஏன் கோட்டை விட்டார்கள், அமைச்சர்கள் யாரும் ஏன் முதலமைச்சருடன் போகவில்லை என்பதும் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்து நின்று